தமிழகத்தின் பழமையான பழனி ஸ்ரீ தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் இந்துக்கள் அல்லாதோர் நுழைய அனுமதிக்க கூடாது என சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தீர்ப்பளித்துள்ள நிலையில் உயர்நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பை ஆலய பாதுகாப்பு குழு தலைவர் டி.ஆர். ரமேஷ் வரவேற்றுள்ளார். அவர் தனது வலைதள பக்கத்தில் 1947ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட கோவில் நுழைவு அனுமதி சட்டத்திற்கு முரணாக இந்துக்கள் அல்லாதவர்களும் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலுக்குள் நுழைகின்றனர். இது ஆகம விதிகளை மீறுவது மட்டுமல்லாமல் கோவிலின் பாதுகாப்பிற்கும் அச்சுறுத்தலாக உள்ளது. இது தொடர்பாக ரிட் மனுவை தாக்கல் செய்தேன். இந்த ரிட் மனுவை விசாரித்த நீதிபதி, இந்துக்கள் அல்லாதோர் கோவில் கொடிமரத்தை தாண்டி உள்ளே செல்லக்கூடாது என பலகையை கோவிலுக்குள் வைக்க வேண்டும். இந்துக்கள் அல்லாதோர் கோவிலுக்குள் நுழைய வேண்டும் என்றால் அவர்கள் கோவிலில் உள்ள தெய்வத்தின் மீது நம்பிக்கை கொண்டிருப்பதாகவும் கோவிலின் சடங்கு மற்றும் பாரம்பரியத்தை பின்பற்றுவதாகவும் உறுதிமொழி அளிக்க வேண்டும். இதற்காக தனி பதிவேடு பராமரிக்க வேண்டும் என நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் இந்து சமய அறநிலையத்துறையால் செயல் அலுவலர் நியமிக்கப்பட்டிருப்பது சட்ட விரோதமானது என சென்னை உயர்நீதிமன்றத்தின் தனி நீதிபதி அமர்வு முன்னரே தீர்ப்பளித்திருந்தது. இந்த உத்தரவை ரத்து செய்ய கோரி இந்து சமய அறநிலையத்துறையால் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுவை உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது. ஆனால் இன்னும் பழனி கோவிலில் செயல் அலுவலர் பதவி ரத்து செய்யப்படவில்லை. இது தொடர்பாக விரைவில் நடவடிக்கை எடுக்க உள்ளேன் என டி.ஆர். ரமேஷ் தெரிவித்தார்.